கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்களுடைய அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துறைகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகள் 28:13 வாசிக்கிறோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்துவிட்டு இன்னும் இரக்கம் பெறுவான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியானது பாவமில்லாத ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை. தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் என்று வேதாகமும் கூறுகிறது. நியாயப்பிரமாணம் நாம் தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற வேண்டும் என்றும் மற்றும் மனிதனிடத்தில் எப்படி அன்பாய் நடந்து கொள்ளும் என்றும் கூறுகிறது. ஆகையால் தேவனின் நியாயப்பிரமாணம் அன்பின் பிரமாணமாக இருக்கிறது. அன்பிற்கு எதிராக நடக்கக்கூடிய எல்லாமே பாவம்தான். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி என்று வேதாகம் சொல்கிறது. நாம் எல்லா பாவங்களையும் மன்னிக்க இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தம் போதுமானதாய் உள்ளது. செய்த பாவத்தை மீண்டும் செய்தால் தெய்வத்திலிருந்து இரக்கம் பெற முடியாது. நாம் ஜீவனை ஆதாயப்படுத்தாமல் அதை இழந்து விடுவோம். பாவமே இல்லாத வாழ்க்கை வாழ்வது என்பது முடியாத ஒன்று அல்ல. அதே நேரம் அது எளிதானாலும் அல்ல. கிறிஸ்துவின் உதவியோடு ஒருவர் பாவமில்லாத வாழ்க்கை வாழ முடியும். செய்த தீங்கை பரிசுத்த ஆவியானவர் தமக்கு உணர்த்தும் போது அதை ஏற்றுக்கொண்டு நொறுங்கின ஆவியுடனே ஆண்டவரிடம் முழங்கால் படியிட்டு அந்த தவற்றை அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்க மீண்டும் அந்த தீங்கை செய்யாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டும். அப்பொழுது தேவனும் அந்த பாவத்தை குறித்து நினையாதிருப்பார். அவர் ஒளியாக இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குணமாகிய கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு சத்தியம் நமக்குள் நாம் பாவம் இல்லமேல் என்று சொல்லுமானால் நாமே வஞ்சகர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் யோவானிலே வாசிக்கிறோம். நமது சுதந்திரத்தில் மீதியானுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவருக்கு ஒப்பான தேவன் யார்? அவரை கிருபை செய்வதன்படியால் அவரை என்றென்றைக்கும் கோபமையார். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்கள் எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களே போட்டி விடுவார். அவரிடத்தில் உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்கள். நாம் பாவ அறிக்கையை தேவனிடத்தில் மட்டுமே செய்ய வேண்டும், மனிதனம் அல்ல. தேவன் ஒருவரே பரிசுத்தர். நம்முடைய பாவங்களுக்காக பிதாவிடம் மன்றாடி கொண்டிருக்கிறார். செய்த பாவங்களுக்காக இப்பொழுதே முழங்கால் பட்டு தேவனிடம் அழுது நாம் ஜெபிப்போம். அப்படியேப்பட்ட ஒரு பாவ அறிக்கை செய்வோம். ஆணுடிருந்து ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.